A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 84. ஸோ சங்கீதம் 84வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா இந்த சங்கீதத்தை பார்க்க போது இதுதான் சங்கீதத்தோட 3வது புத்தகத்தோட கடைசி சாப்டர். ஸோ என்ன சங்கீதம் மொத்தம் 5 புக்ஸ் இருக்கு. அதில் இதுதான் 3வது புக்கோட கடைசி சாப்டர். ஸோ முடிவில் இது சன்ஸ் ஆஃப் கோரா எழுதியிருக்காங்க. அவங்க இது பேசிக்கலி எப்படின்னா ஒரு டெம்பிள் கைடு மாதிரி, அதாவது ஒரு அந்த டெம்பிள்குள்ள போனா அதுக்கு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பத்தி இந்த சங்கீதத்தை எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் ஆண்டவர் வீட்டுல இருக்காங்களோ எப்படி சிமிலரா சொல்றாங்கன்னா, ஒரு குருவி எப்படி அதோட கூடுக்கு ஒரு பெரிய வனாந்திரத்தை தேடி தேடி ஏங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி என்ன சொல்றாரு, ஆண்டவரோட பிரசன்னத்தை எல்லாரும் மக்கள் தேடிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு பேரடாக்ஸ் மாதிரி சொல்றாரு. என்னன்னா, அந்த டெம்பிள்ல டோர் கீப்பர், அதாவது என்னன்னா பேசிக்கலி வாட்ச்மேன் மாதிரி, அந்த டெம்பிளோட வாட்ச்மேன். அதுவும் வாட்ச்மேன் என்ன இருப்பாருன்னா, வெளியே மட்டும் தான் அலௌடு வாட்ச்மேன், அந்த டெம்பிள்குள்ள எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த வாட்ச்மேன். வெறும் டோர் மட்டும், வெளியில இருக்க டோர்ல மட்டும் அந்த ஓரத்துல தான் இருப்பாரு அந்த வாட்ச்மேன் ஃபுல்லா. அதான் அவரோட வேலையை, அதான் டோர் கீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், அவரு ஒரு நல்ல இடத்துல இருக்காராம். யாரை கம்பேர் பண்ணி, அந்த டென்ட்டுக்குள்ள, அந்த எதுக்குள்ள, அந்த டெம்பிள்குள்ள டென்ட்டுக்குள்ள இருக்கவங்களோட அந்த டெம்பிள் வாசியில இருக்கிற அந்த டோர் கீப்பரே ஒரு நல்ல இடத்துல இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறான். ஸோ இது நம்ம கீ வேர்ஸ் பார்க்க போது verse 10. So Psalms chapter 84 verse 10 which says, "For a day in your courts is better than 1,000 elsewhere. I would rather be a doorkeeper in the house of my God than dwell in the tents of wickedness." இன்னொரு சொல்றேன், "For a day in your courts is better than 1,000 elsewhere. I would rather be a doorkeeper in the house of my God rather than dwell in the tents of wickedness." ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டோர் கீப்பர் என்ற பொசிஷன், அதாவது அந்த டோர் கீப்பர் என்ற பொசிஷன் தான் என்னது, அந்த ஹைரார்கி. இப்போ டெம்பிள்னா அது எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கும். ஸோ அந்த ஹைரார்கில யாரு, ஹை பிரீஸ்ட் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இருப்பார். அதே மாதிரி இருக்கிறதுலே லோவஸ்ட் யார் இருப்பான்னா இந்த டோர் கீப்பர் தான். இருக்கிறதுலே அவர் தான் இருக்கிறதே லோவஸ்ட் ரோல் அந்த டெம்பிள்ல இருக்குது. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த ஓரத்துல, அந்த கோயிலுக்கு, அந்த டெம்பிளுக்கு, ஜெருசலேம் டெம்பிளுக்கு ஓரத்துல நிக்கிற அந்த டோர் கீப்பருக்கு என்னதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்றாங்க. ஏன்னா என்ன கம்பேர் பண்றாங்க, அந்த ஹை பிரீஸ்ட், அந்த பிரமிட்ல உச்சியில இருக்க அந்த ஹை பிரீஸ்டும் அந்த பிரமிடு கீழே இருக்க அந்த டோர் கீப்பரையும் கம்பேர் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டவர் மத்தியில நீ கொஞ்சம் தான் பக்கத்துல இருக்க யாரு, அந்த டோர் கீப்பர். ஆனா அதுவே ஏதோ மேன்மையானதான் அந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஹை பிரீஸ்ட், அந்த ஹை பிரீஸ்டோட மேல். ஏன்னா யாரு, அவர் ரொம்ப பாவியானவர், அவர் ரொம்ப துர்மார்க்கவர். ஸோ ஏன் சொல்றாங்கன்னா, it's better to be in the edge of God's presence but be a righteous person than be in the center of God's presence but be a very wicked person சொல்றாங்க. ஸோ எப்படி சொல்றாங்கன்னா, அந்த வேல்யூ ஆஃப் ப்ராக்சிமிட்டி டு காட்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துக்கு, ஏன்னா நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது அந்த டெம்பிளுக்கு மத்தியில தான் எங்க இருக்கும், ஆண்டவர் பிரசன்னம் முழுதா இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஓரத்துல இருக்கவனே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்க மத்தியில இருக்கிறீங்க, ஆனா நீங்க you are not as blessed. ஏன்னா they are measuring the proximity to God by value of the proximity. அதாவது ஆண்டவர் பிரசன்னத்துல எவ்வளவு அருகில் இருக்கோமோ அதை வச்சு கணக்கு போடல. அவங்க எதை வச்சு கணக்கு போடுறாங்கன்னா, அந்த வேல்யூ. நீங்க ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு இவ்வளவு தள்ளி இருக்கீங்க, ஆனா உங்க முழு உள்ளத்தோட ஆண்டவர் துதிக்கிறீங்க, முழு வெள்ளத்தோட ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவே மிக நிறைய வேல்யூ. நீங்க இவ்வளவு நடுவுல இருக்கீங்க, இவ்வளவு டெம்பிளுக்குள்ள இருக்கிறீங்க, ஆனாலும் நீங்க ஆண்டவர் என்ன பண்ணீங்க, ஒரு கடமைக்காக தான் செய்யணும்னே செய்யறீங்க, ஒரு முழு உள்ளத்தோட செய்யல. ஸோ அதோட யார் மேன்மையானவர், உங்களோட இவரு ரொம்ப மேன்மையானவர்னு சொல்றாங்க இந்த சங்கீதத்துல. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில சில வாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துல இருப்போம், ஆனா என்ன பண்ணுவோம், இந்த ஹை பிரீஸ்டுங்க மாதிரி என்ன பண்ணுவோம், கடமைக்காக பண்ணுவோம், முழு உள்ளத்தோட பண்ண மாட்டோம். ஆண்டவர் பிரசன்னத்துல இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்த மாட்டோம். நம்மளோட கம்பேர் பண்ணும்போது சில பேர் இருப்பாங்க இதே மாதிரி என்ன இருப்பாங்க, சில பேர் கொஞ்ச நேரமா தான் இருப்பாங்க, ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்ச நேரம் இருக்கலாம். ஆனா அந்த கொஞ்ச நேரமும் முழு உள்ளத்தோட, முழு பெல்லத்தோட, முழு ஊக்கத்தோட என்ன பண்ணுவாங்க, with their full heart they will seek and praise and worship God and seek his word. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நான் இவ்வளோ ஊழியம் செய்யறேன், இவ்வளோ எல்லாத்தையும் இன்வால்வ்டா இருக்கேன்,
இந்த சர்ச்சில் எங்க கேட்டாலும் என் பேர் இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால நான் ரொம்ப ஆண்டவருக்கு அருகில் இருக்கேன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேலை, அதுவும் கொஞ்சம் சின்ன வேலையா இருக்கலாம், பெருக்கிற வேலையா இருக்கலாம், கிளீன் பண்ற வேலையா இருக்கலாம். ஆனா யார் அந்த ஊழியத்தை முழு உள்ளத்தோட அந்த ஊக்கத்தோட செய்யறாங்களோ அவங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், 2 பேரும் முழு உள்ளத்தோட செஞ்சா பண்ணலாம். நான் என்ன சொல்லலைன்னா, இவர் பல ஊழியத்துல இன்வால்வ்டா இருக்காரு அதனால இவர் கண்டிப்பா மோசம் பண்ணார் அப்படி சொல்ல. பாயிண்ட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ப்ராக்சிமிட்டி தான் பாயிண்ட். அதாவது அவங்க எவ்வளவு வேல்யூவா இருக்குது அவங்க பண்ற ஊழியம், சின்னதோ பெருசோ, சிறுசோ பெருசோ, நோ மேட்டர் வாட்ஸ் த சைஸ், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ. அவங்க ரொம்ப முழு உள்ளத்தோட முழு ஊக்கத்தோட வித் ஃபுல் எனர்ஜி இஃப் தேர் டூயிங் இட்னா தே ஆர் வெரி பிளெஸ்ட். அதுதான் இந்த சங்கீதம் சொல்லுது. and that is what I want us to take away. சின்ன பிரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a God who measures us not by the proximity but by the value of our proximity, Lord. Lord, we may think that we are very close to you, we may think that we are involved in so much activity that glorifies you, but Lord, as long as our heart is not in it, as long as we are not doing it with our whole heart, it's all in vain, Lord. Lord, thank you for this eye-opening and this reminder through this devotion for us, Lord. And Lord, give us the wisdom and grace to remember this in all our activity, in all our ministry, and in all our prayers, Lord. All of this in Christ's name I pray. Amen.